அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜெர்மனிக்கு பயணப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கு 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திருப்பதாகவும் அதனை பட்டியலிட்டு ஜெர்மனியிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவொன்றை இட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், அந்த பட்டியல் தொடர்பான முழுமையான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு 10 நாள் பயணமாக சென்றிருக்கிறார். ஏற்கனவே 4 கட்ட பயணமாக முதலமைச்சர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு ஈர்த்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது ஜெர்மன் சென்றிருக்கும் முதலமைச்சர்கள் முதற்கட்டமாக ஜெர்மனி முதலீட்டு மாநாட்டில் 3219 கோடி ரூபாய் மதிப்பிலான 23 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இதன் மூலமாக 9,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி வாகனங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் மூலமாக மேலும் அடுத்த கட்டமாக அது புதுப்பித்தல் மற்றும் மேலும் திட்டங்களை வலுப்படுத்தல் உள்ளிட்ட அடிப்படையில் மொத்தத்தில் கிட்டத்தட்ட 7,020 கோடி ரூபாய் மதிப்பில் 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையின் போது கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் பன்னாட்டு நிறுவனங்களுடனான தொடர்ச்சியான ஒப்பந்தத்தின் போது தமிழகத்திற்கு கூடுதலாக வேலைவாய்ப்பை உறுதி செய்யவும் அனைத்து மாவட்டங்களும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியின் அடிப்படையில் பல மாவட்டங்களில் புதிதாக தொழிற்சாலைகளை உருவாக்குவதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு மேம்படுத்தப்பட்ட புதிதாக விரிவாக்கப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு புதிய ஒப்பந்தங்களை நவீனப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது. மேலும் தொடர்ச்சியாக தற்போது ஜெர்மன் சென்றிருக்கும் முதலமைச்சர்கள் நேற்றைய தினம் மற்றும் 7,000 கோடி ரூபாய்க்கு மேலாக தனது ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறார். இதன் மூலமாக தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 15,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.